கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போறோம். ஐ ஹோப் இந்த ட்ராமா நீங்க உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு ரொம்பவே ஒர்த்தான ட்ராமா தான். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அசோஷியல் நான் கேட்கறதா, நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லயே ஒரு ஃபியூனரல் நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கா. அவங்களுடைய வாய்ஸ் ஓவர்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு பக்கம் உங்க அம்மா, இன்னொரு பக்கம் உங்களுக்கு நெருக்கமான ஒரு பர்சன், ரெண்டு பேருமே தண்ணியில விழுந்துறாங்க. யாரை அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் காப்பாத்துவீங்க? எல்லாருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா அவங்களுடைய அம்மா தான் இருப்பாங்க. ஆனா என்னுடைய டாக்டர் ஹஸ்பண்டுக்கு அவனுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா அவனுடைய காதலி மட்டும் தான் இருந்திருக்கா. தான் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவங்க மகனுக்காகவே வாழ்ந்த ஒரு அம்மாவை விட்டுட்டு அவங்களுடைய கடைசி நிமிஷத்துல கூட அவங்க கூட இல்லாம தன்னுடைய காதலி தான் முக்கியம் போன ஒரு மகனுடைய அம்மா தான் இவங்க. அந்த மகனுடைய மனைவி தானா என்ன அவங்க சொந்த பொண்ணாவே ட்ரீட் பண்ண என்னுடைய மதர் இன்லா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க அப்படியே கட் பண்ணிட்டு 5 டேஸ்க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. வேகமா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிக்க, அதுல இந்த ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு போற நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய மதர் இன்லாவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுடைய மதர் இன்லாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் இந்த பேஷண்டோட கண்டிஷன் ரொம்பவே போரா இருக்கு, இவங்களுக்கு இமீடியட்டா ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும். இந்த சர்ஜரியை டாக்டர் ஷா ஷென்யூவால மட்டும் தான் பண்ண முடியும், இமீடியட்டா அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின், டாக்டர் ஷா ஷென்யூங்கிறது என்னுடைய ஹஸ்பண்ட் தான், இவங்களுடைய பையன் தான், நான் இப்பவே அவருக்கு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு ஷென்யூக்கு தான் கால் பண்றாங்க. அவனும் கால் அட்டன் பண்றான். ஷென்யூ, உங்க அம்மா ரொம்ப எமர்ஜென்சின்னு சொன்னதுதான், இப்ப அம்மாவுக்கு என்னவா, நான் இப்ப ரொம்பவே எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்ல இருக்க, எது வந்தாலும் நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். எங்க ஹீரோயின் இல்லாவும் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு வயில ரொம்பவே துடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப டாக்டரும், மேடம் அங்க பாருங்க, டாக்டர் ஷா ஷென்யூ வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க. அங்க பார்த்தா அந்த ஷென்யூவுடைய கிரஷா தூக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். அப்போ அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட, இந்த பேஷண்ட்டுக்கு கால்ல பிராக்சர் ஆயிருக்கு, சீக்கிரமா போயிட்டு ஆர்த்தோபெடிக் டாக்டர் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் ஓடி போய் அவன் கையை பிடிச்சு, ஷென்யூ அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, சீக்கிரமா வந்து அவங்களை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் அவனும் அம்மான்னு சொல்லிட்டு ஓடி வர பாக்குறான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த ஜியா அவனுடைய கையை பிடிச்சு, ஷென்யூனால சுத்தமா முடியல, கால் ரொம்பவே வலிக்குது, எனக்கு மயக்க வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுறா. ஆக்சுவலி அவன் மயங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இவ பண்றது பார்த்துட்டு சீக்கிரமா பேஷண்ட கூட்டிட்டு போங்க, ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே பின்னாடி போயிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் அவன் கையை பிடிச்சு எடுத்து, ஷென்யூ நீ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அம்மா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போதைக்கு உன் ஹெல்ப் அவங்களுக்கு தேவை, சீக்கிரம் வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ஷென், என்னாலதான் சியாவுடைய கால்ல பிராக்சர் ஆயிடுச்சு, இப்போதைக்கு அவளுக்கு தான் என்னுடைய ஹெல்ப் தேவை, அம்மாவுக்கு என்ன வழக்கமா வர நெஞ்சு வலி தானே, நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு அவங்களுக்கு டேப்லெட் கூட, அப்சர்வேஷன்ல இருந்தா சரியா போயிடுன்னு சொல்லிட்டு அவளை தேடிதான் போக பாக்குறா. அப்பவே ஹீரோயின் அவனை விடாம, ஷென்யூ என்ன பேசிட்டு இருக்க, முதல்ல அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பாருன்னு சொல்றாங்க. இங்க ஷென்யூட அம்மா கூட முடியாத நிலைமையிலேயே அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. பாவம் ஹீரோயின் இவனுடைய அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க அவங்க உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு வந்து அம்மாவை பாருன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. வீட்டுல தான் எப்ப பாரு அம்மா பேரை சொல்லி என்ன உன் கூட வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் ட்ரிக் பண்றனா, இது ஹாஸ்பிட்டல், எங்க வந்து குடும்பம் ஒரு ட்ரிக்க காட்டுவேன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. அங்க அந்த ஸ்ட்ரெச்சர்ல போன ஜியாவும் கீழே விழுந்து வேணும்னே இவனுடைய கவனத்தை திசை திருப்புறா. அவ கீழே விழுந்ததை பார்த்துட்டு இவனும் ஓடி போய் அவளை டேக் கேர் பண்ணிக்கிறான். எங்க ஹீரோயினும் ஷென்யூ திரும்பி வாவான்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. அவளை கூட்டிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறான். இப்ப பாக்கணுமே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மயக்கம் வந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணவல அப்படியே ஹீரோயினை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே தான் உள்ள போறா. இங்க ஹீரோயினும் ஷென்யூட அம்மா கையை பிடிச்சு, அம்மா பாருங்கம்மா, நான் எவ்வளவு ஒரு யூஸ்லெஸ்ஸான பொண்ணா இருக்கேன்னு, என்னால உங்க பையனை ஸ்டாப் பண்ணவும் முடியல, அவனை திருப்பி கூட்டிட்டு வரவும் முடியலன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இல்லம்மா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, எனக்கு தெரியும் என் பையன் திரும்பி வர மாட்டான்னு, என்னுடைய கவலை எல்லாமே உன்னை பத்தி மட்டும்தாம்மா, எங்க நான் உன்னை தனியா விட்டுட்டு போயிடணும்னு தான் பயந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயினும் அவங்க கையை பிடிச்சா அவங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி, எதுக்குமா அப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எது ஆகாது, நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷென், உனக்கு தெரியும்ல எனக்கு சன்ஃபிளவர்ஸ்னா ரொம்பவே பிடிக்கணும், நான் இறந்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு எந்த மெமரியும் கட்டாம என்னுடைய அஸ்தியை சன்ஃபிளவர்ஸுக்கு அடியில வச்சிருமான்னு சொல்றாங்க. ஏமா அப்படி பேசுறீங்க, உங்களுக்கு எது ஆகாது, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, எல்லாமே சரியாகிடுன்னு சொல்லிட்டு இருக்க. ஷென், எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குமா, ஷென்யுக்கு நான் தேங்க்யூ தான் சொல்லி ஆகணும், ஏன்னா அவனால தானே உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமக எனக்கு மகளா கிடைச்சிருக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவே அப்படியே ஹீரோயின் கண்ணத்துல இருந்து அவங்களுடைய கை கீழே விழுது. அவங்க கண்ணை முடுறாங்க, பல்ஸ் எல்லாம் சுத்தமா அவங்களுக்கு இறங்கிடுது. ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு, அழுதுகிட்டே டாக்டர் டாக்டர்னு கூப்பிடுறாங்க. அவரு வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. ஆனா பாவம் டாக்டரால அவங்க உயிரை காப்பாற்ற முடியல, அவங்க இறந்துடுறாங்க. டாக்டரும் ஹீரோயினி கிட்ட வந்து, சாரிமா எங்களால காப்பாற்ற முடியல, உங்க மதர் இன்லா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்களால சுத்தமா அதை ஏத்துக்கவே முடியல. டாக்டர் என்ன பேசிட்டு இருக்கீங்க, எங்க அம்மாக்கு ஏதாவது போங்க, போய் ஏதாவது சர்ஜரி பண்ணுங்க, எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. சாரிமா, உண்மையை நீங்க ஏத்துதான் ஆகணும், அவங்களுடைய இதய துடிப்பு நின்று போச்சு, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் மட்டும்தான் அவங்க பக்கத்திலேயே உட்காந்து ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்தவங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஹாஸ்பிட்டலுடைய நர்ஸ் எல்லாம் வந்து அவங்க முகத்தெல்லாம் மூடவும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட, நீங்க வெயிட் பண்ணுங்கம்மா, நான் உங்களுக்காக உங்க பையனை நான் போய் எப்படியாவது கூட்டிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு ஷென்யூவை தேடி தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த ஷென்யூக்கு கால் பண்ணிக்கிட்டே அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஷென்யூ அந்த ஜியாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல்ல விட்டு அப்பதான் வெளியில வரா. ஜியா, ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ண, கார் எடுத்துட்டு வந்துன்னு சொல்லிட்டு பார்க்கிங் இருக்கிறவனுடைய டிரைவரை தான் கூப்பிட்டு இருக்கா. அப்போ ஜியா அவளை வண்டியில வச்சு தள்ளிட்டு வரும்போது ஷென்யூ அவருடைய போனை அந்த வண்டியில தான் வச்சுட்டு
வச்சுட்டு போயிருப்பான். இப்போ அந்த போன் எடுத்து ஹீரோயின் கால் பண்ணவும் அதை கட் பண்ணி விட்டுறா. இப்போ அந்த ஜியா கிட்ட வந்து காரை கூட்டிருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க கார் வந்துடும், உன் கால் இப்போ நல்லா தானே இருக்கு, நீ கிளம்பி வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு அம்மா பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஷென்யூ அப்ப நீங்க என் கூட வீட்டுக்கு வர மாட்டீங்களா, என் கால் இன்னமும் வலிச்சுட்டு தான் இருக்கு பாருங்க, லேட் நைட் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஜியா அம்மா உள்ள இருக்காங்களே, நான் போயிட்டு இன்னமும் அவங்கள பார்க்கவே இல்லைன்னு சொல்லும் போது, ஷென்யூ மறந்துட்டீங்களா, நீங்க தானே சொன்னீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் நான் தான், நீங்க எப்போதுமே என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவீங்கன்னு, ஆனா இப்போ என்னன்னா எல்லாமே மாறி போயிடுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கா. ஜியா நீ சொல்றது உண்மைதான், நீ தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ், நான் எப்போதுமே உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா என்ன பண்றது, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, என்னுடைய அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் எப்படி அங்க உன் கூட வர முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். ஷென்யூ ஆண்டி இப்பதான் உங்க நம்பருக்கு கால் பண்ணாங்க, நீங்க டிரைவரை கூப்பிட போனதுல நான் தான் அட்டன் பண்ணி பேசினா, அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்க குரலை கூட கேட்டு நல்லா தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அது பரவாயில்ல, ஷென் இருக்கா. ஆனா என்ன பாருங்க, நான் தனியா இருக்கேன், என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையான்னு ஷென்னியோட கையை பிடிக்கவோ அவனுக்கு மனசு கொஞ்சம் மெல்ட் ஆகுது. சரிவா நானே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவ கூட கிளம்புறான். அங்க ஹீரோயின் வெளியில ஓடி வந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு ஷென்யூ எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, என்ன தூக்கிட்டு போய் கார்ல உட்கார வைங்கன்னு சொல்லுவோம், அவனை இவளை தூக்கிட்டு போறான். அதுக்குள்ளே எங்க ஹீரோயின் ஓடி வந்து அவளை தூக்குனது போது முதல்ல அவளை இறக்கி விட்டுட்டு அம்மா வந்து பாருன்னு சொல்லிட்டு அவனுடைய கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே ஹீரோயின் கையை எடுத்து விட்டுட்டு ஷென் இங்க பாரு ஜியாவா, அவளுக்கு என்னதான் அடிப்படுது, அவளால தானா நடக்க கூட முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கா, அவளுக்கு தான் இப்போதைக்கு என்னுடைய ஹெல்ப் வேணும், நீ போயிட்டு அம்மா பாத்துக்கோ, நான் அவ கூட போறேன்னு சொல்லிட்டு அப்பவும் கிளம்ப தான் பாக்குறான். ஷென்யூ நீ என்ன பேசிட்டு இருக்க, போயும் போய் இவளுக்காக, இவ கால்ல இருக்கிற சின்ன போது காயத்துக்காக உன் அம்மாவை ஹாஸ்பிட்டல் அம்போன்னு விட்டுட்டு போறேன்னு சொல்ற, அவங்க இப்போ என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்கும் போது ஷென் கொஞ்சம் வாய மூறியா, ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ்ல இருந்து இப்படி கத்திட்டு இருக்க, எதுக்கு இப்படி என்ன எம்பாரசிங்கா ஃபீல் பண்ண வைக்கிற, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப நீ இவளுக்காக உன் அம்மாவே விட்டுட்டு போறேன்னு சொல்றிய, உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, எப்படியே ரெண்டு பேருக்குமே ஹாஸ்பிட்டல் வாசல்லையே வாக்குவாதம் அதிகமாயிட்டு இருக்கு. ஷென்யூ நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, ஒரு தடவை அம்மா வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கன்னு சொல்லிட்டு அவனை கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அப்ப இந்த ஜியா வேணும்னே அந்த வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்தரா, இவனை ஓடி போய் அவளை தூக்கி அந்த வீல் சேர்ல உட்கார வைக்கும் போது என்னால நீ கஷ்டப்பட வேணாம் தான், நானே கார்ல ஏறி போறான்னு சொல்லி ட்ரை பண்ண, ஆனா கீழே விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பரிதாபமா பேசிட்டு இருக்கா. ஜியா நீ எதுவும் ஹர்ட் ஆகாத, நானே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் அவன் கையை பிடிச்சி ஒரு தடவை அம்மா வந்து பாரு, இல்லனா நீ நினைச்சாலும் அம்மாவை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி எவ்வளவோ கூப்பிடுறாங்க. ஷென் எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க, அம்மா உள்ள நல்லா தான் இருக்காங்க, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கன்னு கேக்குறான். ஷென்யும் அம்மா இப்போ உயிரோடு இல்ல, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லவும் என்ன சொல்லிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு இருக்க. அப்போ அந்த டிரைவர் வர சார் வண்டி ரெடியா இருக்கு வந்து ஏறுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். இதுதான் சான்ஸ், இந்த ஜியாவும் வாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க. அவனும் அவ கூட கார்ல ஏறான். அப்ப கூட ஹீரோயின் நான் உண்மையை தான் சொல்றேன், நான் போய் சொல்லல, அம்மா இறந்துட்டாங்கன்னு எவ்வளவோ சொல்றாங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, போய் அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ, நான் போயிட்டு ஜியாவை வீட்டுல விட்டுட்டு சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த கார்ல போயிடுறான். ஹீரோயின் நெல்லு நெல்லுன்னு சொல்லி அந்த கார் பின்னாடியே ஓடுவோம், தடுமாறி கீழே விழுந்துறாங்க. விழுந்ததுல அவங்க கையில போட்டிருந்த பிரேஸ்லெட் உடஞ்சிடுது. அந்த உடஞ்சு போன பிரேஸ்லெட்டை கையில வச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பிரேஸ்லெட்டை இதுக்கு முன்னாடி ஹீரோயின் அம்மா தான் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட ஷென் உனக்கு அம்மா இல்லைன்னா ஃபீல் பண்ணாதம்மா, மதர் இன்லாவா இருந்தா என்ன, நானும் உனக்கு அம்மா தான் சொல்லிட்டு அவங்களை கம்ஃபர்ட் பண்ணிருப்பாங்க. அப்பப்போ ஹீரோயினுக்கும் ஷென்யுக்கும் எதுக்கு நீங்க அடிக்கடி ஜியாவை பார்க்க போறீங்கன்னு சொல்லி சண்டை வரும். ஷென் நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் ஜியாவுக்கும் இடையில எந்த வித தப்பான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, அவ ஜஸ்ட் என்னுடைய சின்ன வயசு காதலி மட்டும்தான், அவளை ஒரு சிஸ்டர் மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணிருக்கேன்னு சொல்லி சண்டை போட்டிருப்பான். அப்ப கூட ஷென்யோட அம்மா ஆல்ரெடி உனக்கு மேரேஜ் ஆச்சு, இதுக்கப்புறம் மத்த பொண்ணுங்க கிட்ட நீ டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், உன்னுடைய ஃபியூச்சரை பாரு, உன் மனைவியை பாருன்னு சொல்லி தான் பையன் பக்கம் நிக்காம ஹீரோயின் பக்கம் தான் நின்று பேசியிருப்பாங்க. நீங்க எனக்கு அம்மாவா இல்ல இவளுக்கு அம்மாவா, எப்ப பாரு எனக்கு சப்போர்ட் பண்ணாம இவ பக்கமே நிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ஷெனியோ அப்ப கூட அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு கோச்சிட்டு போயிருந்திருப்பா. இப்போ அதை நினைச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறம் அந்த ஷெனியை லைஃபே இருக்கக்கூடாது, அவனை டிவோர்ஸ் பண்ண போறன்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 3 days ஆச்சு, இன்னமும் ஷெனியோ ஹாஸ்பிட்டல் பக்கமே வரல. அம்மா 3 நாளா உங்க பையனுக்கு நான் எத்தனையோ தூரம் கால் பண்ணிட்டேன், ஆனா ஒரு கால் கூட அவன் ஆன்சர் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் அவனுக்காக நம்ம வெயிட் பண்ண வேணாமா, உங்களுக்காக நான் இருக்கேன், உங்களுடைய லாஸ்ட் ஜேர்னியை நான் கம்ப்ளீட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க பாடியை கிரிமேஷன் பண்றதுக்கான ப்ராசஸிங் சர்டிபிகேட்டுமே கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஷென்யூ லாஸ்டா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், இந்த தடவை நீ கால் அட்டன் பண்ணினா உங்க அம்மாவை நீ பாக்கிறதுக்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஷென்யூக்கு தான் கால் ட்ரை பண்றாங்க. நெக்ஸ்ட் இங்க இந்த ஷென்யூ தான் காமிக்கிறாங்க. அந்த ஜியா ஷென்யூ கிட்ட என் ஹஸ்பண்ட் என்ன டிவோர்ஸ் பண்ணி என்ன வீட்டை விட்டு திறத்துனதுக்கு அப்புறம் ஒரு ரூபா கூட இல்லாம நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அப்ப நீ தான் எனக்காக காரை வீடுன்னு எல்லாமே வாங்கி கொடுத்தா, எனக்கு அப்பப்போ செலவுக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்க, நீ பண்ண ஹெல்ப்புக்கு நான் என்ன ரீப்ளே பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு அவனுடைய கையை பிடிச்சு அவங்க கிட்ட வந்து க்ளோஸா உட்காரவும் அவன் டக்குன்னு எழுந்து சரி உனக்கு தான் உடம்பு சரியாச்சுன்னா நான் போறேன்னு சொல்லிட்டு அவனு கிளம்புறான். அந்நேரம் பார்த்து அப்ப ஆப்போசிட்ல இந்த ஜியாவுடைய அம்மாவுமே அந்த வீட்டுக்கு வராங்க. அவங்க ஷென்யூவை பார்த்துட்டு ஷென்யூ நீ எங்க கிளம்பிட்ட, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நீ தானே அவளை கவனிச்சு பார்த்துக்கிட்ட, இப்போ என் கையால நான் சமைச்சு தரேன், நீ சாப்பிட்டு தான் போறேன்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே ஸ்டாப் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் கால் வரவும் இவனு கால் அட்டன் பண்றான். ஷென்யூ அம்மானு ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் தான் பேசுறான்னு தெரிஞ்சு வேணும்னே அந்த ஜியாவும் அவங்க அம்மாவும் ஷென்யூ 5 minutes சாப்பாடு ரெடி பண்ணிடுற, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காருன்னு ஹீரோயின் காதுல கேட்கிற மாதிரி வேகமாவே சத்தம் போட்டு சொல்றாங்க. இவனு காலை கட் பண்ணிட்டு சாப்பிட போறான். இப்போ ஹீரோயினுக்கு லாஸ்ட் டைம் வருவாங்கிற நம்பிக்கையும் போயிடுச்சு. அவங்க பாடியை டிஸ்போஸ் பண்ண அனுப்பி வைக்கிறாங்க. அங்க அந்த ஷென்யூ ஜாலியா அந்த ஜியா கூட மீல் சாப்பிட்டு இருக்க. இங்க அவனுடைய அம்மாவுடைய பாடியை டிஸ்போஸ் பண்ணி
அவங்களுடைய ஆஷஸ் எடுத்து வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் அந்த ஆஷஸோட வீட்டுக்கு தான் போறாங்க. அந்த வீட்ல எந்த பக்கம் பார்த்தாலும் ஷென்னியோட அம்மா நிக்கிற மாதிரியும் வாமா வந்து சாப்பிடுமான்னு சொல்லி கூப்பிடுற மாதிரியுமே அவங்களுக்கு தோணிட்டு இருக்கு. இவங்களும் சந்தோஷமா ஓடி அவங்கள ஹக் பண்ணாங்க. யாருமே இல்ல, எல்லாமே ஹீரோயினுடைய இல்யூஷன் தான். பாவம் ஹீரோயின் அவங்கள ரொம்பவே மிஸ் பண்றாங்க. நைட்டு ஃபுல்லா தூங்காம அந்த ஆஷஸை பார்த்து ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. மார்னிங் ஆகுது. அப்பதான் அந்த ஷென்யூ வீட்டுக்கே வரான். ஹீரோயின் இங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி உட்காந்துருக்க. ஷென் எப்போ ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனீங்க? நைட்டே வரலான்னு பார்த்தா ஜியோடைய அம்மா வீட்டுக்கு வந்ததால டின்னர் சாப்பிட்டு தான் போறோம்னு சொல்லி கம்பல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நானும் கொஞ்சம் நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணதால அங்கேயே தூங்கிட்டேன். சரி அம்மா எங்கன்னு கேட்கவும் ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காங்க. சரி நானே போய் பாத்துக்கிறேன்னு வீடு ஃபுல்லா அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போய் தேடி பாக்குறான். எங்கேயுமே அவங்க இல்லாம இருக்கிறதும் மறுபடியும் ஹீரோயின் கிட்ட வந்து அம்மா எங்க போனாங்க, இவ்வளவு நேரம் கேட்கற, எதுக்கு பதில் சொல்லாம இருக்கான்னு கேட்கவும் அம்மா எங்கேயும் போல, அம்மா இதுலதான் இருக்காங்க, இதுலதான் அவங்க ஆஷஸ் இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ அவன் ஹீரோயின் சொல்றதை நம்பவே மாட்டேங்கிறான். அம்மாவை ஒளிச்சு வச்சுக்கிட்டு எதுக்கு தேவையில்லாம நாடகம் ஆடிட்டு இருக்கா, போயிட்டு அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். ஷென்யூ அம்மா 2 நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க, நானே நினைச்சாலும் அவங்கள திருப்பி கொண்டு வர முடியாதுன்னு சொல்லவும் அவனுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அங்க இருந்த சேரை தள்ளி விட்டுட்டு நானும் பார்த்துட்டு இருக்கேன், இதையே சொல்லிட்டு இருக்க, 2 நாளைக்கு முன்னாடி கூட ஹாஸ்பிட்டல்ல அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னேன், இப்போ என்னடானா ஒரு மியூசிக் பாக்ஸை காட்டி இதுலதான் அம்மாவுடைய அஸ்தி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, அம்மா உங்ககிட்ட எவ்வளவு அன்பா நடந்துப்பாங்க, அவங்கள போய் செத்துட்டாங்கன்னு சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கேன், உனக்குலாம் வெக்கமா இல்லைன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அப்போ நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அம்மா எப்படி இருக்காங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறது விசாரின்னு சொல்றாங்க. இரு இப்பவே கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுடைய போனை தான் இருக்கிறான். அந்நேரம் பார்த்து கரெக்டா அந்த ஜியா கால் பண்ணி ஷென்யூ இங்க உங்க அம்மாவை பார்த்தா அவங்க கிட்ட பேசலான்னு சொல்லி காரை சேஸ் பண்ணி போகும்போது கார் ஒரு இடத்துல ஹிட் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், சீக்கிரம் வான்னு சொல்றா. பாத்தியா அம்மா நல்லா தான் இருக்காங்க, ஜியா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்கள பாத்துருக்கா, ஆனா நீ என்னடா எவ்வளவு நேரம் ஆடிட்டு இருக்க, இப்போ நான் என் அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன், வந்து உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். ஷென்யூ உன்னால என்ன நம்ப முடியல, ஆனா அந்த பொய்க்காரி சொல்ற எல்லா பொய்யும் நம்பிட்டு இருக்க, உன்னுடைய இந்த செயலுக்காக சீக்கிரமாவே நீ வருத்தப்பட போறன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. மறுநாள் ஆகுது. ஹீரோயின் சென்னியோட அம்மா ஆசைப்பட்டபடியே அவங்களுடைய அஸ்திய நிறைய சன்ஃபிளவர் செடியெல்லாம் நட்டு அதுக்கு அடியில புதைச்சிட்டு இருக்காங்க. அம்மா அடுத்த ஜென்மத்திலேயாவது நீங்களும் நானும் அம்மா மகளா பிறக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த சன்ஃபிளவர்ஸ்ல இருந்து ஒரு இதழ் வந்து ஹீரோயின் கையில விழுது. அதை அவங்களுடைய பிளெஸிங்ஸா எடுத்துக்கிட்டு ஹீரோயின் அங்கிருந்து எழுந்து வராங்க. அப்பதான் ஆப்போசிட்ல அந்த ஜியாவும் ஷென்னியும் வந்துட்டு இருக்காங்க. ஷென்னியும் பாவம் இந்த பூனைக்குட்டி உங்க அம்மாவை பார்த்துட்டு அவங்கள சேஸ் பண்ணி எப்படியாவது அவங்க கிட்ட பேசலான்னு போகும்போதுதான் தெரியாதனமா இந்த பூனைக்குட்டியை ஹிட் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணிட்டா, என்னாலதான் இது செத்து போச்சு, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பூனைக்குட்டியோட உடம்ப ஒரு பாக்ஸ்ல வச்சு ஷென்னியோடைய ஃபேமிலி கிரேவியருக்கு புதைக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல வந்த ஹீரோயின் உங்களுக்கெல்லாம் கூட உயிரோட மதிப்பு தெரியுதா என்ன, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஷேன் கொஞ்சம் போதும் நிறுத்துறியா, நானும் ஜியாவும் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தேடி பார்த்துட்டு அங்க எங்கேயுமே அம்மாவை காணோம், பாவை இந்த பூனைக்குட்டி ஜியா அம்மாவை தேடி போகும்போது தான் தெரியாதனமா இதை ஆக்சிடென்ட் பண்ணிட்டா, ஒன்னாலதான் இது செத்து போச்சு, ஒழுங்கா அம்மாவை எங்க மறைச்சு வச்சிருக்கா, உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லி ஹீரோயினை ப்ளேம் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்போ இன்னமும் அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்னு ஹாஸ்பிட்டல்ல நீ விசாரிக்கவே இல்லைல்ல, நீ ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்னு விசாரிக்காத வரைக்கும் உனக்கு உண்மை என்னன்னு தெரிய போறதே இல்லை, உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட், என்னால இதுக்கப்புறம் ஒன்ன மாதிரி ஒரு கேரக்டர் கூட வாழவே முடியாது, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. என்ன டிவோர்ஸ் பண்ண போறியா, நீ ஜஸ்ட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும்தான், நான் இல்லாம உன்னால எதுவுமே பண்ண முடியாது, உன்னுடைய செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்னு கேக்குறான். ஒன்ன மாதிரி ஒருத்தவன் பணத்துல நான் வாழறதுக்கு செத்தே போலான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி போகும்போதே இந்த மேரேஜ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு நேமுக்கு மட்டும்தான், இது கூட இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க விரல்ல போட்டுதான் அந்த வெட்டிங் ரிங்குமே கழட்டி ரோட்லயே தூக்கி போட்டு போறாங்க. அப்பதான் அந்த கிரேவியார்டுடைய செக்யூரிட்டி நீங்க உங்க அம்மாவுடைய ஆஷஸ புதைச்ச இடத்துல 2 பேர் வந்து தோண்டிட்டு இருக்காங்க, எங்களால அவங்கள ஸ்டாப் பண்ண முடியல, நீங்களே வாங்கன்னு சொல்லி கால் பண்ணுவோம். உடனே ஹீரோயின் அங்க ஓடி போய் பாக்குறாங்க. அங்க அந்த ஜியாவும் ஷென்னியும் தான் ஹீரோயின் புதைச்சு வச்ச அந்த ஆஷஸ் எடுத்துட்டு அந்த இடத்துல அந்த பூனைக்குட்டியை புதைச்சிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் ஓடி போய் அந்த ஜியாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உங்களை யாரும் இந்த ஆஷஸை தோண்டி எடுக்க சொன்னது, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஷென் நானும் பார்த்துட்டு இருக்க, சும்மா இந்த மியூசிக் பாக்ஸை கையில வச்சுக்கிட்டு இதுலதான் உங்க அம்மாவுடைய ஆஷஸ் இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, அப்படி இதுல என்ன இருக்கு, வெறும் மியூசிக் பாக்ஸ் தானே சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு உடைச்சிடறான். அந்த மியூசிக் பாக்ஸ்ல இருந்து ஆஷஸ் எல்லாம் கீழே கொட்டவும் அதை பார்த்தது இவனுக்கு அப்படியே நர்வஸ் ஆகுது. ஹீரோயின் அந்த பாக்ஸ் எடுத்து கையில வச்சுக்கிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இதுல எப்படி உண்மையிலே ஆஷஸ் வந்தது, இது யாரோடையதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் அவனை செவ்விலே அறிஞ்சிட்டு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் இதுல உங்க அம்மாவுடைய ஆஷஸ் இருக்குன்னு, ஆனா இப்படி அநியாயமா அதை கீழே கொட்டி இறைச்சிட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இல்ல நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க, எங்க அம்மாவுக்கு இதாகல அவங்க சாகலன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே இந்த செகண்டே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி உங்க அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்னு நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க. உடனே இவனும் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அவங்க அம்மா பத்தி விசாரிக்கும் போது டாக்டர் உங்க அம்மா அட்மிட் ஆனா அன்னைக்கு நைட்டு நீங்க தானே சொன்னீங்க உங்க அம்மாவுக்கு வழக்கமா வர நெஞ்சு வலி, அவங்களுக்கு சர்ஜரி எதுவும் தேவையில்லைன்னு, சோ சர்ஜரி பண்ணாம ட்ரீட்மெண்ட்டுக்கு லேட் ஆனது
அதெல்லாம் அன்னைக்கு நைட்டே உங்க அம்மா இறந்துட்டாங்கிறத சொல்றாங்க. அதை கேட்டது அவனால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. ஹீரோயின் கிட்ட போயிட்டு அப்ப நீ என்கிட்ட போய் சொல்லலையா, உண்மையிலே எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். அதே மாதிரி அந்த சியா கிட்டையும் போயிட்டு நீ தானே சொன்னா நேத்து கூட எங்க அம்மாவை பார்த்தேன்னு சொன்னியா, அப்ப என்கிட்ட போய் சொன்னியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவ்வளவு நேரமா ஆண்டியை தான் பார்த்தேன்னு சொன்னவா இப்ப அவன் கேட்கவும் இல்ல நான் ஆண்டி மாதிரி தான் ஒருத்தவங்களை பார்த்தா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி மழுப்புறா. இல்ல அவ போய் சொல்லிட்டு இருக்கா, அவளுக்கு எல்லாமே தெரியும், வேணும்னே தான் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு ஹீரோயின் சொல்லவும் அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு தடவையாவது சொல்லிருக்க கூடாதா, எனக்கு ஒரு போன் கால் கூட உன்னால பண்ண முடியலன்னு சொல்லி ஹீரோயினை ப்ளேம் பண்ணிட்டு இருக்கான். என்ன நான் சொல்லலையா, நல்லா நினைச்சு பாரு, எத்தனை தடவை உனக்கு கால் பண்ண, எத்தனை தடவை உங்க அம்மா செத்துட்டாங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்ன எல்லாமே உனக்கு மறந்து போச்சா? அம்மாவுடைய பாடியை கிரிமேஷன் பண்றதுக்கு முன்னாடி கூட உனக்கு கால் ட்ரை பண்ணினேன். ஆனா நீ என்ன சொன்ன, ஜியா கூட நான் டின்னர் சாப்பிட போறேன், எனக்கு கால் பண்ணதுன்னு சொல்லி காலை கட் பண்ணேன். ஆனா இப்போ என்னடா என்னைய ப்ளேம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும் எல்லாமே என்னுடைய தப்பு தான் சொல்லி அந்த ஆஷஸை கையில எடுத்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். அப்ப அந்த ஜியாவோ இங்க உங்க அம்மாவுடைய ஆஷஸ் தான் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அதை தோண்டி இருக்க மாட்டேன்னு சொல்லி நல்ல மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் அவளை செவ்வல் அறிஞ்சிட்டு எல்லாத்துக்கும் காரணமே நீ தான், ஒன்னாலதான் ஆஷஸ் கீழே கொட்டுச்சு, இப்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கியான்னு கேட்கவும் இந்த ஷென்னியோ ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்னாலதான் ஆஷஸ் கொட்டுச்சு, எதுக்கு தேவையில்லாம அவளை ப்ளேம் பண்ணிட்டு இருக்கா, அவ இன்னசென்ட்னு சொல்லிட்டு அப்ப கூட அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறான். இவளாலதான் உங்க அம்மா இறந்தாங்க, ஆனா இப்ப கூட நீ இவளை காப்பாத்த நினைச்சிட்டு இருக்கலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவே அங்க சில போலீஸ்காரங்களா வந்து செத்து போனவங்களுடைய ஆஷஸ மரியாதை இல்லாம கீழே கொட்டின குற்றத்திற்காக இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. மறுநாள் ரெண்டு பேருமே ஜெயில இருந்து வெளியில வராங்க. அப்ப அந்த ஜியா ஷென்யூ கிட்ட ஷென்யூ உண்மையிலேயே ஆண்டி இறந்துட்டாங்க எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட போய் சொல்லல, நீ என்ன நம்பலன்னா நான் இப்பவே போய் செத்து போறேன்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருக்கா. இவனும் அவ கையை பிடிச்சிட்டு உன்னை நம்புறேன்னு சொல்லவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செத்து போன அவங்க அம்மாவுக்கு ஃபியூனரல் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. மறுநாளே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கா. எங்க ஹீரோயின் ஷென்யூட வீட்டை விட்டே போலான்னு முடிவு பண்ணி அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு யாரோ கால் பண்ணி ஷென்னியோட அம்மாவுக்கு ஃபியூனரல் நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்த சொல்லவோ அவங்களுக்கு அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஷென்னியோட அம்மா சாகிறதுக்கு முன்னாடி தான் செத்ததுக்கு அப்புறம் தனக்கான ஃபியூனரல் எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, தன்னுடைய அஸ்தியை மட்டும் சன்ஃபிளவர்ஸுக்கு அடியில புதைக்க சொல்லியிருப்பாங்க. இப்ப அவங்க விஷயக்கு எதிரே நடக்கவும் நேரா அந்த ஃபியூனரல் நடக்கிற இடத்துக்கு தான் போறாங்க. இப்ப அப்படியே பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இந்த சீனை தான் இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்திருப்போம். இது எல்லாம் தான் இதுக்கு முன்னாடி ஹீரோயின் லைஃப்ல நடந்திருக்கும். இப்போ அந்த ஃபியூனரல் நடக்கிற ஹால தான் காமிக்கிறாங்க. அங்க வந்திருக்கவங்க எல்லாருமே ஷென்னியோவை பார்த்துட்டு ஷென்னியோட அம்மா 5 டேஸ்க்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, ஆனா அந்த பையனை பாரு இப்பதான் ஃபியூனரல் நடத்துறா, அதுவும் ஃபியூனரலுக்கு அவன் வைஃபை கூட்டிட்டு வராமா வேற ஏதோ புதுசா ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் காசிப் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஹாலுக்குள்ள ஹீரோயின் வராங்க. அம்மா மட்டும் இப்போ உயிரோட இருந்திருந்தாங்கன்னா ஒன்ன மாதிரி ஒரு இதயமே இல்லாதவனை பெத்ததுக்காக கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்பாங்க. அவங்க உயிரோட இருக்கும் போதுதான் அவங்கள தொந்தரவு பண்ணனா செத்ததுக்கு அப்புறமா எதுக்கு அவங்கள நிம்மதியா இருக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்னு எல்லாரும் முன்னாடி ரொம்ப சத்தம் போட்டு பேசவும் அங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே டவுட்டா இருக்கு, எதுக்குமா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா, ஃபியூனரல் நடத்தணும் தானே, எதுக்காக நடத்தக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோயின் எல்லார் முன்னாடியும் 5 டேஸ்க்கு முன்னாடியே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, அந்த ஜியாவுக்காக ஷென்னியா அவங்க அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணாமா அதனால அவங்க அம்மா இறந்ததுன்ட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதை கேட்டது அந்த ஹால்ல இருந்தவங்க எல்லாருமே ஷென்னியாவையும் அந்த ஜியாவையும் தான் அவங்க சாவுக்கு காரணம்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஜியா நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, ஷென்னியும் நல்லவர்தான், ஃபியூனரல் நடக்கிற இடம் பார்க்காம இந்த ஷென்னு வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, இவ தான் தப்பானவன் சொல்லி ஹீரோயினை ப்ளேம் பண்றா. அதை கேட்டது ஹீரோயின் அந்த ஜியா செவிலே ஒண்ணு வைக்கிறாங்க. ஜியாவை நீ எப்படி அடிக்கலாம்னு சொல்லி ஷென்னியும் அவளுக்கு பறிஞ்சு பேசவும் அந்த ஷென்னியுமே செவில ஒண்ணு வைக்கிறாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு பெரியவர் அம்மாவுக்கு ஃபியூனரல் பண்றது ஒரு மகனுடைய கடமை இல்லையா, எதுக்குமா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கவும் அப்பதான் ஹீரோயின் எல்லார் முன்னாடியும் சாகிறதுக்கு முன்னாடி அம்மா தனக்கு ஃபியூனரல் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க, அது மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு எந்த மெமரியும் வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அஸ்தியை சன்ஃபிளவர்ஸுக்கு அடியில புதைக்க சொன்னதா சொன்னா எல்லாத்தையுமே சொல்லிட்டு பயங்கரமா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதை கேட்டுதான் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, அந்த ஃபியூனரலுமே நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போவே எல்லாரும் முன்னாடி ஹீரோயின் அந்த ஷென்னியை பார்த்து இப்போவே நான் உன்னை டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லவும் உடனே ஷென்னியோ ஹீரோயின் கையை பிடிச்சு எனக்கும் ஜியாவுக்கும் எதுவுமே கிடையாது, நான் ஜஸ்ட் அவளை ஒரு தங்கச்சி மாதிரி தான் பாக்குறேன், நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள தப்பான ரிலேஷன்ஷிப் இல்ல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் அவன் கையை உதறி விட்டுட்டு என்னால உன்னை ஏத்துக்கவே முடியாது, நான் உன்னை டிவோர்ஸ் தான் பண்ணுவேன்னு சொல்லவும் இத்தனை வருஷமா நம்ம ஃபேமிலியில சம்பாதிக்கிறாளுன்னா அது நான் மட்டும்தான், என்ன நீ டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னா நான் இல்லாம நீ என்ன பண்ணுவேன்னு கேக்குறான். அப்பதான் செம்ம மாசா ஒரு லாயர் என்ட்ரு ஆகுறாரு. இவர் நம்ம ஆல்மோஸ்ட் ஹீரோனே வச்சுக்கலாம். அவர் நேரா ஷென்னி கிட்ட வந்து நான் உங்க அம்மாடி லாயர் தான், அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்க பேர்ல இருந்து அசையும் சொத்து அசையா சொத்துன்ட்டு எல்லாத்தையுமே ஹீரோயின் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அதுக்கான வில் பவர் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஷென்னி கிட்ட கொடுக்கவும் அவனு எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு அவனால நம்பவே முடியல, என் அம்மா எப்படி இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். இதுதான் சான்ஸ் அந்த ஜியாவும் இந்த ஷென்னு தான் வேணும்னே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்காம டைம் வரத்தை வச்சு அவங்களை கொலை பண்ணிட்டா, சொத்துக்காக ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டான்னு சொல்லி ப்ளேம் பண்றா. உடனே லாயர் நின்று ஹீரோயின் சொத்துக்காக எதுவுமே பண்ண கிடையாது, ஷென்னியோடைய அம்மா சுயநினைவா இருக்கும் போதே அவங்க உயிரோடு இருக்கும் போது தான் இந்த உயிரை எழுதி கொடுத்தாங்க, அதுக்கான வீடியோ ரெக்கார்ட் கூட இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போன் எடுத்து வீடியோவை ப்ளே பண்றாரு. அந்த வீடியோவிலையும் ஷென்னியோடைய அம்மா தன்னுடைய சொத்துக்கள் எல்லாமே தான் இறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய மருமகளுக்கு தான் போகணும், இது நான் என்னுடைய சுயநினைவோட தான் எழுதி கொடுத்தேன்னு சொல்லி கரெக்டா எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லா சொத்துமே ஹீரோயினுக்கு தான் சொந்தம், இந்த ஷென்னியுக்கும் எதுவுமே கிடையாது, அதை அவனால ஏத்துக்கவே முடியல, எங்க அம்மா எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், அப்ப
எனக்குன்னு எதுவுமே விட்டுட்டு போலியான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஹீரோயினுக்கு தான் சொத்து போகணும்னு சொல்லி ஹீரோயினுக்கு தான் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. சோ ஹீரோயினையும் எல்லாருக்கும் தைக்க சொல்லிட்டு இப்போ லாயர் கிட்ட என் அம்மா இறந்ததுக்கு காரணம் இங்க இருக்கிற இந்த ஜியாவும் இந்த ஷெனியும் தான். இந்த ஜியா நிறைய தடவை என்னை இன்சல்ட் பண்ணிருக்கா. என்னை இன்சல்ட் பண்ண குற்றத்துக்காக இவ பேர்ல டிஃபேமேஷன் கேஸ் போடுங்கன்னு சொல்லுவோம். அவரு போனை வாங்கி போலீஸுக்கு கால் பண்ண பாக்குறாரு. உடனே இந்த ஜியா ஷெனி கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு என்ன எப்படியாவது காப்பாத்து, என்னால ஜெயிலுக்குலாம் போக முடியாது, போலீஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. அவனும் இவருக்காக இங்க நடந்தது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நான் பெக் பண்ணி கேட்கிறேன், எனக்காக அவளை விட்டுன்னு சொல்லி ஹீரோயின் முன்னாடி கெஞ்சிட்டு இருக்கான். அந்த ஜியாவும் என்னை விட்டு நான் எதுவும் வேணும்னே பண்ணல, என்ன மன்னிச்சுன்னு சொல்லி ஹீரோயின் முன்னாடி கெஞ்சிட்டு இருக்கா. அப்பனா என் அம்மாவுக்கு நீ பண்ணதுக்காகவும் எனக்கு நீ பண்ணதுக்காகவும் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடி நீல் டவுன் பண்ணி என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்க. அவளுக்கும் வேற வழி இல்லாம ஹீரோயின் முன்னாடி நீல் டவுன் பண்ணி போலீஸுக்கெல்லாம் கால் பண்ணாத என்ன மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறா. இப்படி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கவே வழக்கம் போல மயக்க வந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணி ஷென்னி மேலே விழுந்துருவோம். உடனே இவனும் அவளை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் லின்னு கிட்ட நீங்க என்னுடைய பர்சனல் லாயரா இருந்த ஷென்னி கிட்ட இருந்து சீக்கிரமாவே எனக்கு டிவோர்ஸ் கிடைக்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அவருமே ஓகே சொல்லி ஹீரோயின் பக்கம் சப்போர்ட்டா நிக்கிறாரு. மறுநாளே ஹீரோயின் லின்ன மீட் பண்ண அவருடைய லாயர் ஆபீஸ் தான் வந்திருக்காங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த ஜியா தான். ஜியா கிட்ட இருக்கிற வீடு கார் எல்லாமே ஷென்னி வாங்கி கொடுத்ததானே, சோ உங்க ஹஸ்பண்டுக்கு சொந்தமானது எல்லாமே உங்களுக்கும் சொந்தமானதானே, அதனால ஃபர்ஸ்ட் அவகிட்ட இருந்து அதை எல்லாத்தையும் சீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாரு. இங்க அந்த ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட உட்காந்து அந்த ஷென்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினா தெரியுமா, அவளை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அந்த ஷென்னை ஏதாவது பண்ணி நீ என்ன பண்ண போற, அவளுடைய ஹஸ்பண்டையே உன் பக்கம் உன்னால வளைச்சு போட முடியல, நீ இதுக்கு அவளை ரிவெஞ்ச் எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருக்க. இதுல அந்த ஷென்னியோட அம்மா வர எல்லா சொத்துக்களையும் அவன் மருமக பேர்ல எழுதி வச்சுட்டா. அந்த ஷென்னி கிட்ட இப்போ எதுவுமே கிடையாது, அவன் ஜஸ்ட் ஒரு டாக்டர் மட்டும்தான். இதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து எந்த ப்ராஃபிட்டும் உனக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது, பேசாம அவனை கழட்டி விட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கள்ள கதலா இருந்தாலும் அந்த ஜியா உண்மையிலேயே ஷென்னிவை லவ் பண்ணிட்டு தான் இருப்பா. அதனால அவங்க அம்மா கிட்டயே இல்லம்மா என்னால ஷென்னிவை விட்டு கொடுக்க முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடுறா. இவங்க அப்படி காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்க ஆப்போசிட்ல ஹீரோயின் தான் வந்து நிக்கிறாங்க. நீ வச்சிருக்கிற இந்த காரை என் ஹஸ்பண்டோடையது, என் ஹஸ்பண்டோடையதுனா எனக்கு சொந்தமானது, சோ நான் இப்பவே இந்த காரை சீஸ் பண்ணுவேன், அப்படி நீ தர மறுத்தனா இந்த காரை நீ திருடிட்டு தான் சொல்லி உன் மேல கேஸ் போடுவேன்னு சொல்லிட்டு அந்த காரையுமே அவங்க சீஸ் பண்ணிடுறாங்க. அவளாலையும் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அந்த காரோட டாக்குமெண்ட் எல்லாமே ஷென்னியூ பேர்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோயின் லின்ன மீட் பண்ண தான் வந்திருக்காங்க. அவருக்கு கால் பண்ணி ஒரு இடத்துல நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்காக ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கூட இருந்த அந்த நினைவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப யாரோ ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிடவும் அவங்களும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஹீரோயின் அம்மா தான் நிக்கிற மாதிரி இருக்கு. வாமான்னு சொல்லி கையை காட்டி கூப்பிடுற மாதிரி அவங்களுக்கு தோணிட்டு இருக்கு. இவங்களும் ஓடி போய் ஹக் பண்ணி அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அங்க ஹீரோயின் அம்மா சாயல்லையே வேறொரு அம்மா தான் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு யார் மணி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கா, இரு இப்பவே போலீஸுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் போலீஸுக்கு கால் பண்ண பார்க்கவும் அப்ப லின்னுதா ஓடி வந்து ஹீரோயின் நிலைமையை அவர்கிட்ட எடுத்து சொல்லி அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வராரு. தென் ரெண்டு பேருமே உட்காந்து ஹீரோயினுடைய டிவோர்ஸை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் லின்னு கூட பேசும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் செக்யூராகவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் ஷென்னியோ தான் காமிக்கிறாங்க. அவங்க அம்மாவுடைய அஸ்தி புதைச்ச இடத்துல அவங்களுக்கு பிடிச்ச மீட் ஃப்ரூட்ஸ் குக்கீஸ் அவங்க என்னெல்லாம் சாப்பிட்டாங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சு படிச்சிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஹீரோயினும் சன்ஃபிளவர்ஸோட வராங்க. அங்க ஷென்னியோ பார்த்தா கோவத்துல அங்கேருந்து வந்து அவன் வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் தூக்கி தூர போட்டுறாங்க. ஷென் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, இது எல்லாமே அம்மாவுக்கு பிடிச்ச சாப்பாடு, எதுக்கு எல்லாத்தையும் தூக்கி போறேன்னு கேட்கவும் என் அம்மா நான்வெஜ் ஃப்ரூட்ஸ் குக்கீஸ் எல்லாம் சாப்பிட்றத நிப்பாட்டி 3 வருஷம் ஆகுது. அதுவும் எதனால தெரியுமா, 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்தது. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது, நீ வீட்டுல இருந்து அம்மாவை டேக் கேர் பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும், உனக்கு தெரிய வாய்ப்பு இல்லதான்னு சொல்லுவோம். அவனுடைய குற்ற உணர்வு இருக்கு அவனுக்கு அதிகமாகிட்டே போகுது. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ஹீரோயினுடைய கையை பிடிச்சு ஷென் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இதுக்கு முன்னாடி நான் என் அம்மாவுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது, இப்போ நான் என் டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் அம்மா கூட என்ன சேர்த்துவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அவன் கையை உதறி விட்டுட்டு எதுக்காக உன்னுடைய டைமை நீ அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிற, உனக்கு தான் இப்போ ஒரு புது ஃபேமிலி கிடைச்சிருக்கே, போயிட்டு உன்னுடைய புது அம்மா கூடயும் உன்னுடைய அந்த மூன் லைட் ஜியா இருக்கல அவ கூடயும் போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா அவனை குத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போவும் அவன் ஹீரோயின் கையை பிடிச்சு ஷென் நான் தானே தப்பு பண்ண, எது வந்தாலும் என்ன தண்டிச்சுக்கோ, ஜியாவும் அவங்க அம்மாவும் பாவம் அவங்கள விட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கினா காரு வீடு பண்ணிட்டு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருன்னு கெஞ்சிட்டு இருக்கான். பாரா எங்க நீ திருந்திட்டு நினைச்சு நான் கூட ஒரு நிமிஷம் ஏமாந்துட்டேன், ஆனா நீ பணத்துக்காக தான் இந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கல, இரு இப்பவே அந்த ஜியாவை வீட்டை விட்டு திரத்தி காட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யாருக்கோ கால் பண்ணி அந்த ஜியா இருக்கிற வீட்டை அபிஷியலா சீஸ் பண்ணி இப்பவே அவளை வீட்டை விட்டு திரத்தி விடுங்கன்னு சொல்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல இந்த ஷென்னியுக்கும் கால் வருது. அந்த ஜியாவுடைய அம்மா தான் கால் பண்றாங்க. ஷென்யு நீ எங்க இருக்க, என்னையே ஜியாவையும் வீட்டை விட்டு திரத்தி விட்டுட்டாங்க, என் பொண்ணு ரொம்பவே விக்ஸ் ஆகி சாக போறேன்னு சொல்லிட்டு இருக்கா, சீக்கிரமா வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் இங்க அந்த ஜியாவை தான் காமிக்கிறாங்க. ஒரு பில்டிங் டாப்ல நின்று கீழே குதிக்க போறேன்னு சொல்லி சீன் காட்டிட்டு இருக்கா. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கீழே இறங்குன்னு ஷென்யு சொல்றான். அந்த ஜியாவுடைய அம்மா சொல்றாங்க. ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறா. அந்த ஷென் அவங்க மிஸ்டர்ஸ் சொல்லி ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாம என்கிட்ட இந்த காரை வீடுன்னு எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டா. இதுக்கப்புறம் நான் எதுக்காக உயிர் வாழணும், மத்தவங்க முகத்துல நான் எப்படி முடிக்கிறது, எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்குன்னு சொல்லி சாக போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் அங்க வராங்க. 10 நிமிஷமா நானும் பாக்குறேன் நீயும் குதிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இன்னமும் குதிச்சு பாடல, எதுக்கடி இன்னமும் வெயிட் பண்ற, போய் குதிச்சு செத்து தொலைன்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஜியாவுடைய அம்மாவும்
நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு வாய முறை எல்லாமே ஒன்னாலதான் இன்னைக்கு என் மக சாக துணிஞ்சிருக்கா, உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு இப்படி என் பொண்ணை என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குறேன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து அந்த ஷென்னியவும், ஷென் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, உனக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் அதை என்கிட்ட காட்ட வேண்டியதானே, அவ பாவம் இல்லையா, எதுக்கு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு கேக்குறான். எது அவ பாவமா, அப்ப ஏன் அம்மா பாவம் இல்லையா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அம்மா உயிருக்கு போராடி இருந்தப்போ அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி உன்னை கூப்பிட்டனே, அப்ப இவ தானே உன்னை சர்ஜரி பண்ண விடாம அவ பக்கம் இழுத்துட்டு போனா, அன்னைக்கு மட்டும் நீ கரெக்டான நேரத்துக்கு சர்ஜரி பண்ணிருந்தீங்கன்னா அம்மா இன்னைக்கு கண்டிப்பா உயிரோட இருந்திருப்பாங்க. ஆனா அவதான் உன்னை அம்மாவை பார்க்க கூட விட மாட்டிட்டாளே, என் அம்மா செத்ததுக்கு அவதான் காரணம், அவதான் என் அம்மாவை கொண்டுட்டான்னு சொல்லவும், அப்ப கூட அந்த ஷென்னியும் அவளை விட்டு கொடுக்காம ஜியா எதுவும் வேணும்னு பண்ணல, அவ தெரியாம பண்ணிட்டா, அவ அந்த மாதிரி பொண்ணு இல்ல, அவ ரொம்பவே நல்ல பொண்ணு, அவளுக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்கா. இல்ல என் அம்மா செத்ததுக்கு அவதான் காரணம், அதுக்கான பிராயச்சித்தத்தை அவ தேடிதாகணும். ஜியா எதுக்கு இன்னமும் வெயிட் பண்ற, சீக்கிரம் குதிச்சு தோலா, நீ செத்ததுக்கு அப்புறம் உனக்கு நான் ஃபியூனரல் எல்லாம் பண்றேன், நானே உன் பாடியை குழி தோண்டி புதைச்சிட்டு உனக்கான மெமோரியன்னு வைக்கிற, சீக்கிரம் செத்து தோலன்னு சொல்றாங்க. அங்க பிரஸ் மீடியாஸ்னு எல்லாமே வந்துருச்சு. உடனே இவளும் அதுதான் சான்ஸ்ன்ட்டு, பாத்தீங்களா இவதான் என்ன சாக சொல்லி ஃபோர்ஸ் பண்றா, இவளால தான் நான் சாக போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல பிளேம் பண்றா. அங்க இருந்த பிரஸ் மீடியாஸும் ஹீரோயின் கிட்ட क्वेश्चन கேட்கும்போது அவங்களும் ஷென்னியோட அம்மா இறந்தது இதுக்கு முன்னாடி நடந்ததுன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு ஃபைனலா ஹீரோயின் அவங்களுடைய ஸ்டேட்மெண்டா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஷென்னியோட மிஸ்டர்ஸ்க்காக சொந்த அம்மாவுக்கே ட்ரீட்மெண்ட் பார்க்காம டிலே பண்ணிட்டா, சோ ட்ரீட்மெண்ட்டுக்கு டிலே ஆனதால என்னுடைய அம்மாவுமே இறந்து போயிட்டாங்க, சொந்த அம்மாவுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமைனா மத்த பேஷண்டா இவன் எப்படி ஒழுங்கா பாப்பா, அதனால இந்த மாதிரி ஒரு டாக்டர் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்க கூடாது, இவன் இண்டஸ்ட்ரியை விட்டு தூக்கணும்னு சொல்றாங்க. இங்க அந்த ரெஸ்கி டீமும் அமைதியா வந்து எப்படியோ அந்த ஜியாவுடைய கையை பிடிச்சு அவங்கள கீழே இழுத்து அவளை காப்பாத்திறாங்க. உடனே அந்த ஜியாவும் அந்த ஷென்னியை ஹக் பண்ணி எனக்கு வாழவே பிடிக்கலன்னு ரொம்பவே அழுது சீன் போட்டுட்டு இருக்கா. அவனும் அவளை கம்ஃபர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போலான்னு சொல்லி அங்க இருந்து அவளை தூக்கிட்டு போறான். ஹீரோயின் ஜியாவுடைய வீட்டை சீஸ் பண்ணதால இப்ப ஷென்னியும் ஜியாவையும் அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு ஷென்னியும் அம்மாவுடைய பழைய வீட்டுக்கு தான் வந்திருக்கான். வீடே இல்லாம ரோட்ல நின்னதுக்கு கிடைச்ச வீடே பெட்டர்னு பார்க்காம அப்ப கூட இந்த ஜியா இந்த வீடு என்ன இவ்வளவு ஓல்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்பவே டஸ்டா இருக்கு, இங்க எப்படிதான் இருக்கிறதுன்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருக்கா. இது எங்க அம்மாவுடைய பழைய வீடு, எனக்கும் ஷென்னுக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்க இந்த வீட்டுல தான் இருந்தோம், மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஷென்னு தான் அம்மாவை தனியா விடக்கூடாதுன்னு சொல்லி எங்க கூடயே கூட்டிட்டு வந்துட்டா, ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருக்கிறதால இவ்வளவு டஸ்டா இருக்கு, அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்த ஷென்னு கண்டுபிடிச்சு இங்க வர மாட்டா, 2 நாள் மட்டும் இங்க தங்கிக்கோங்க, வேற எங்கேயாவது வீடு பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த ஜியா கிட்ட அன்னைக்கு அம்மா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனப்போ நம்ம 2 பேரும் வீட்டுக்கு வந்தோமே, அப்ப என் போனை கூட நீ வச்சிருந்தியே, அன்னைக்கு உண்மையிலேயே அம்மா தான் கால் பண்ணாங்களான்னு கேக்குறான். அதை கேட்டது இவ கொஞ்சம் நர்வஸ் ஆகுறா. இருந்தாலும் ஷென்னியூ கிட்ட அப்ப ஷென்னியூ நீ என்ன சந்தேகப்படுறியா, நான் தான் வேணும்னே ஆன்ட்டியை கொலை பண்ணிட்டேன்னு நீ நினைக்கிறேன்னு சொல்லி நல்லா நடிச்சிட்டு இருக்கா. இவ நடிப்பு பத்தலன்னு பக்கத்துல நிக்கிற அவங்க அம்மாவும் என்னப்பா ஷென்னியூ ஏன் பொண்ணு போய் சந்தேகப்படுறியா, நீயும் ஜியாவும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா தானே வளர்ந்தீங்க, அவளை பத்தி உனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்களுமே சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. சாரி ஜியா, எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தது, அதனால தான் அந்த மாதிரி கேட்டேன், சரி நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில போறான். ஷென்னியூ போனதுக்கு அப்புறம் இந்த ஜியாவும் அம்மா இப்ப என்ன பண்றது, எங்க நான் மாட்டிப்பறோம்னு எனக்கு பயமா இருக்குமான்னு சொல்றா. இப்ப நீ எதுக்கு இவ்வளவு நர்வஸ் ஆகுற, அந்த ஷென்னியூ பேச்சை கேட்கிற வரைக்கும் உன்னை நம்புற வரைக்கும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. லின்னை கூட்டிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் வந்திருக்காங்க. அந்த ஷாப்புக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஷென்னியோட அம்மா ஹீரோயினுக்கு ஒரு பிரேஸ்லெட் கொடுத்துருப்பாங்களே, அது கூட உடஞ்சு போயிருக்குமே, இப்போ அந்த பிரேஸ்லெட்டை காட்டி அதை ஃபிக்ஸ் பண்ணி தர சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அந்த ஷாப் கீப்பரும் அதை வாங்கி பார்த்துட்டு இதை நீங்க ஃபிக்ஸ் பண்ற செலவுக்கு புதுசாவே வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. இல்ல இது எனக்கு பொக்கிஷமான ஒண்ணு, எப்படியாவது இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் அங்க ஒரு நெக்லஸ் இருக்கதை நோட்டீஸ் பண்றாங்க. அதை எடுத்து பார்த்துட்டு உடனே அவங்க போனை ஓபன் பண்ணி அவங்க அம்மாவுடைய போட்டோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இது அம்மாவுடைய நெக்லஸ் ஆச்சு, இங்க எப்படி வந்து விசாரிக்கும் போது இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மாவும் பொண்ணு வந்து இந்த பேர்ல் நெக்லஸ் எங்க கிட்ட வித்துட்டு பணம் வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லிடுறாங்க. அம்மாவும் பொண்ணுனா அப்ப அது ஜியாவா தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்ப நேரா ஹீரோயின் அந்த பழைய வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க திடீர்னு ஹீரோயினை பார்க்கவும் அவருக்கு பெரிய ஷாக் இருக்கு, பயப்பட ஆரம்பிக்கிறா. ஷென் நீ எப்படி இங்க வந்தா, ஒழுங்கா வெளியில போயிடு இல்லன்னா போலீஸை கூப்பிடுவோன்னு சொல்லுவோம். என்ன போலீஸை கூப்பிட போறீங்களா, போலீஸை கூப்பிடுங்க, போலீஸ் வந்தா உங்களை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கூட ஷென்னோடைய மதர் இன் லவ், சோ இப்போ இந்த வீடு கூட ஷென்னோடையதுன்னு சொல்றாரு. ஆனா ஷென்னு தான் எங்களை டெம்பரவரியா 2 நாளைக்கு மட்டும் இங்க தங்கிக்க சொல்லிருக்காரு, நாங்க எனக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஜியாவுடைய அம்மா சொல்லவும் என்ன பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா, என் அம்மாவுடைய நெக்லஸை திருடி கொண்டு போய் வித்துட்டு வந்தீங்களே அதுக்காக குடும்பமா பயப்பட மாட்டீங்கன்னு சொல்லவும் அந்த ஜியா அப்படியே தடுமாற ஆரம்பிக்கிறா. நீ என்ன பேசிட்டு இருக்கா, எங்களுக்குலாம் எதுவும் தெரியாது, நாங்க எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க தான் அந்த நெக்லஸை திருடி கொண்டு போய் வித்தீங்கிறதுக்கான ரெசிப்ட்டுமே இருக்கு, அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் தான் அந்த நெக்லஸ் அந்த ஷாப்ல போய் வித்ததுக்கான அந்த ஷாப்போடைய சிசிடிவி ஃபுட்டேஜுமே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நெக்லஸை திருடி வித்ததுக்காக ஜியாவையும் அவங்க அம்மாவையும் அரெஸ்ட் பண்ண அங்க 2 போலீஸ்காரங்களுமே வராங்க. உடனே அந்த ஜியாவுடைய அம்மாவும் என் பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது, அவளை விட்டுருங்க, அந்த நெக்லஸை நான் தான் திருடினா, நான் தான் அதை வித்தேன், அரெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா என்ன மட்டும் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, என் பொண்ணை விட்டுருங்கன்னா அவளை காப்பாத்திட்டு இவங்க போலீஸ்ல சரண்டர் ஆகிறாங்க. சோ அந்த போலீஸ்காரங்களும் கையில விலங்க போட்டு அந்த அம்மா மட்டும் எடுத்துட்டு போறாங்க. எனக்கும் போலீஸ்காரங்க கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, நான் போறேன், நீங்க பாத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு லின்னுமே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த ஜியாவுமே அவங்க அம்மா பின்னாடி போக பாக்குறா. ஆனா ஹீரோயின் அவளை ஸ்டாப் பண்ணி பாத்தியா ஜியா, இந்த உலகத்திலேயே அம்மாவுடைய அன்பை தவிர வேற எதுவுமே பெருசு இல்லல, எவ்வளவுதான் தான் குழந்தை ஒரு பேட் பர்சனா இருந்தா கூட அந்த குழந்தைக்காக ஒரு அம்மாவால மட்டும்தான் எது வேணாலும் பண்ண முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அம்மாவுடைய அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எதுக்கடி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இப்படி அம்மாவை என்னையே கஷ்டப்படுத்திட்டு இருக்கன்னு கேட்கவும் நான் என்ன பண்ண, நீயும் உங்க
உங்க அம்மாவை என்ன பண்ணீங்களோ அதுக்கான ரிஃப்ளெக்ஷனை தான் இப்போ நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டே அங்க ஒரு பொம்மை இருக்கு, அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு என்கிட்ட நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்காதுன்னு சொல்றாங்க. நீயும் ஏதோ நோபல் ஃபேமிலி மாதிரி ரொம்பவே என் முன்னாடி ஆட்டம் போடாத. ஏன்னா அவன் புருஷன் ஷென்னி கூட இப்போ உன் கூட இல்ல, ஏன் கூட தான் இருக்கா. ஏன்னா அவனுக்கு என்னதான் பிடிக்கும், என்ன மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி நான் உனக்கு தேங்க்யூ தான் சொல்லணும். ஏன்னா நீ எந்த அளவுக்கு என்ன டம்ப் பண்றியோ அந்த அளவுக்கு உன் ஹஸ்பண்ட் என் பக்கம் வந்துட்டு இருக்கான்னு சொல்லவும் அவ்வளோ கான்ஃபிடென்ட் உனக்கு இருந்ததுன்னா அப்புறம் எதுக்கடி இதெல்லாம் பண்ணனு கேக்குறாங்க. ஏன்னா ஷென்யூ என் மேல எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கான்னு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன், அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன். உனக்கு ஒன்று தெரியுமா, நான் நினைச்சிருந்தேன்னா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஷென்யூவை விட்டு அவங்க அம்மாவுக்கு சர்ஜரி பண்ண அலோவ் பண்ணிருக்க முடியும். ஆனா நான் வேணும்னே தான் அவனை அலோவ் பண்ணாம என் பக்கம் வச்சுக்கிட்டேன். அவனும் அவங்க அம்மாவை கேர் பண்ணிக்காம என்ன கேர் பண்ணிக்கிட்ட என் கூடயே வந்துட்டா. இதுல இருந்தே தெரியல அவன் மனசுல யாரு இருக்கான்னு சொல்லுவோம். இவ பேசுற எல்லாத்தையுமே லைவா ஹீரோயின் ஷென்னியோட போனுக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் கன்ஃபார்மாவே நீ வேணும்னே தான் பண்ணியான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அஃப்கோர்ஸ் இது எல்லாத்தையுமே நான் வேணும்னே தான் பண்ணேன். ஷென்னியோட மனசுல யார் இருக்கா, யாருக்கு அவன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பண்ண என்னுடைய சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம். அதை கேட்கும் போது ஹீரோயினிக்லாம் செம்ம வெறியாகுது. ஏன்டி நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண என் அம்மாவுடைய உயிர் தான் உனக்கு கிடைச்சதா, இப்படி உன்னுடைய செல்ஃப் ரீசனுக்காக என் அம்மாவை அநியாயமா கொண்டுட்டேன்னு சொல்லி அவளை திட்டிட்டு ஷென்யூ எல்லாத்தையும் காதல வாங்கினேன்னு கேக்குறாங்க. உடனே அந்த ஜியாவும் பயந்து போய் ஏய் என்ன பேசிட்டு இருக்க, ஷென்யூ இங்க எங்க இருக்காருன்னு கேக்குறா. நான் இங்க வரதுக்கு முன்னாடி ஷென்யூக்கு கால் பண்ணி அவனை இங்க வர வச்சுட்டேன், கீழே தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ பேசின எல்லாத்தையும் இந்த பொம்மையில ஹிட்டன் கேமரா வச்சு லைவா ஷென்யூக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம். அவளும் மிரண்டு போய் பார்த்து அப்ப நீ வேணும்னே தான் இது எல்லாத்தையும் என் வாயால சொல்ல வச்சியான்னு கேக்குறா. ஆமாண்டி, உன்னுடைய சுயரூபம் என்னன்னு இப்ப ஷென்யூக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். போயிட்டு அவன் மனசுல யார் இருக்கான்னு இப்ப கேளு, அவன் நல்லாவே சொல்லுவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில வராங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க ஷென்யூவும் உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். என் அம்மாவை நானே கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினும் கீழே இறங்கி வராங்க. உடனே ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஷென் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட்டு, நான் எதுவுமே வேணும்னே பண்ணல. ஜியா என்ன இந்த அளவுக்கு முட்டாளாக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் அம்மாவுடைய சாவுக்கு காரணமானவங்கள அவங்க வாழ்ந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்ப, உனக்கெல்லாம் எந்த ஜென்மத்துல மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. மறுநாள் லின்னோட ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் லின்னை மீட் பண்ணி எவ்வளவு சீக்கிரம் எனக்கு டிவோர்ஸ் வாங்கி தர முடியுமா அவ்வளவு சீக்கிரம் வாங்கி கொடுங்கன்னு டிவோர்ஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஷென்யூமே வரா. இதுக்கு முன்னாடி ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ண ஒத்துந்திருக்க மாட்டான். இப்போ அவனே ஒரு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வந்து இதுக்கப்புறமும் நான் ஷென்னை கஷ்டப்படுத்த விரும்பல, நான் டிவோர்ஸுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்துறான். ஹீரோயினும் அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை வாங்கி சைன் பண்ணி கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் டிவோர்ஸ் பண்ற அந்த கவர்மெண்ட் ஆபீஸை தான் காமிக்கிறாங்க. ஃபைனலா இப்போ ஹீரோயினுக்கும் ஷென்யூக்கும் அபிஷியலா டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஷென்யூ ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து லாஸ்டா வாங்கிட்ட ஒரே ஒரு தடவை கொஞ்சம் பேசணும்னு சொல்றான். நமக்குள்ள பேசுறதுக்கு இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, லாஸ்டா ஒன்னே மட்டும் வாங்கிட்ட சொல்லிக்கிறேன், உன்னை நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறாங்க. இவ்வளவு நேரம் கூட கொஞ்சம் தெளிவா இருந்திருப்பா. ஆனா ஹீரோயின் லாஸ்டா சொன்ன வார்த்தை தான் அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் அவனுக்கு அன்பு காட்டுற அவங்க அம்மாவும் கிடையாது, அவன் அரவணைக்கிற அவன் மனைவியும் கூட இல்ல. சோ இப்போ நீ தனியால ஆகிட்டங்கிறத சொல்லிட்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அவ ஷென்யூ மீட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கா. ஷென்யூ அவன் பண்ண பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடுற மாதிரி மலை பிரதேசத்துக்கு சர்வீஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டது இந்த ஜியாவை கையை பிடிச்சி ஷென்யூ நீ அந்த மாதிரிலாம் போகக்கூடாது, என்னை எப்படி நீ அம்மோனை விட்டுட்டு போலாம், நீ போயிட்டினா ஜெயில இருக்கிற எங்க அம்மாவையும் என்னையும் யாரு பார்த்துப்பான்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. இன்னமும் நீ திருந்தல, எதுக்கு இவ்வளவு கேவலமா இருக்க, இப்ப கூட நீ வாழறத மட்டும் தான் பாப்பியான்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு பில்ல பே பண்ண போறான். ஷென்யூ மவுண்டன் சர்வீஸ் பண்ண போறேன்னு சொன்னது இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஷென்யூ நான் எல்லாமே உனக்காக தானே பண்ண, ஆனா நீ என்னடா என்னை இந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணன்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. பில்லு பே பண்ண போனவனும் திரும்பி வந்துடுறான். ஃபைனலா அந்த ஜியா கிட்ட ஒரு குட் பை சொல்லிட்டு கிளம்பவும் அவ அவனை விடாம ஹக் பண்ணிக்கிட்டு என்னால அவனை விட முடியாது ஷென்யூ, நீ ஏன் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. என்ன விடுன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. நான் அவனை உண்மையிலே லவ் பண்றேன், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதா, இல்லைன்னா என்னையும் கூட கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அவனும் அவ கையை எடுத்து விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாதன்னு சொல்லிட்டு போறான். ஷென்யூ நீ போறதுதான் போற, என் மேல கோவத்துல போகாத, கடைசியா ஒரே ஒரு தடவை என் கையால இந்த காஃபியை குடிச்சிட்டு போன்னு சொல்லிட்டு காஃபி எடுத்து கொடுக்குறா. ஏன்னா அந்த காஃபில அவன் பில்ல கட்ட போன சமயமா பார்த்து பாய்சனை கலந்துட்டா. இவனும் லாஸ்டா கேட்கறாளேன்னு அந்த காஃபியை வாங்கி குடிச்சிட்டு 4 ஸ்டெப் தான் எடுத்து வைப்பான். அவன் வாயிலிருந்து பிளட்டா ஊத்திட்டு இருக்கு. ஜியா என்ன பண்ணன்னு கேட்கும் போது நான் தான் ஷென்யூ, நம்ம 2 பேரும் குடிக்கிற காஃபில பாய்சனை கலந்துட்டேன், நான் தான் சொன்னேனே என்னால நீ இல்லாம வாழ முடியாதுன்னு, வாழ்ந்தாலும் நம்ம 2 பேரும் ஒன்னா தான் வாழணும், சேர்த்தாலும் நம்ம 2 பேரும் ஒன்னா தான் சாகணும், சாவலியும் நம்ம 2 பேரையும் யாரையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே அப்படியே அவன் கையில தலையை வச்சு சாஞ்சிடறா. நெக்ஸ்ட் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அப்ராட் போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுடைய ஆஷஸை புதைச்ச அந்த இடத்துல வந்து ஃபைனலா அவங்களுக்கு குட் பை சொல்லிட்டு அவங்க நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ லின்னு தான் வந்து ஹீரோயின் அழகோ அவங்க கண்ணீரை துடைக்கிறதுக்காக அவருடைய கச்சிப்பை கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் பாய்சன் சாப்பிட்டதை சொல்றாரு. இதுக்கப்புறம் அவங்க இருந்தா எனக்கு என்ன, இல்லைன்னா எனக்கு என்ன, அவங்கள பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, வாங்க ஏர்போர்ட் போறோம்னு சொல்லிட்டு லின்னு கூட ஏர்போர்ட் கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் லின்னும் அப்ராட்ல இருந்து சைனாக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. ஹீரோயினுக்கும் லின்னுக்கும் மேரேஜ் ஆகி ரொம்பவே ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு மவுண்டன் வியூவை பார்க்க வந்துட்டு இருக்கும் போது அங்க சில பேர் கூட்டமா போயிட்டு இருக்கத பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க ஷென்யூ தான் காசை வாங்காம ஏழை மக்களுக்கு ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் ஷென்யூ பார்த்துட்டு ஷென்யூ நீ எப்படி இங்க என்ன எப்படி ஆகிட்டேன்னு கேக்குறாங்க. ஜியா எனக்கு பாய்சன் கொடுத்தது
கொடுத்ததுல ஜியா இறந்துட்டா. ஆனா நான் எப்படியோ பொழைச்சிட்டேன். ஆனா அந்த பாய்சனுடைய எஃபெக்ட் தான் என் உடம்பு இந்த அளவுக்கு யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. ஏதோ சாகுற வரைக்குமாவது இங்க இருக்கிற மக்களுக்கு ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணலாமேட்டு தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப லின்னுமே ஷென்னி உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் உன்னை பாக்குறேன்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் நெருக்கமா இருக்கிறத பார்த்துட்டு உங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சா, எனக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆனதே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்றா. சரி ஷென்னியும் டைம் ஆயிடுச்சு பாத்துருன்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் போன திசையவே கொஞ்ச நேரம் பார்த்துருந்த ஷென்னியுக்கு திடீர்னு மயக்க வர மாதிரி இருக்கு. வாயிலிருந்து பிளட் ஊத்தி கீழே விழுந்துறா. அதே சமயத்துல எங்க ஹீரோயினுக்கும் ஏதோ ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. என்னாச்சுன்னு லின்னு கேட்கும்போது என்னன்னு தெரியல, திடீர்னு ஏதோ கொஞ்சம் எமோஷனலா ஃபீல் ஆகுது, வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய கையை கோத்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போறாங்க. இங்க ஷென்னியோ கீழே விழுந்து கிடக்க. அப்ப அங்க இருக்கிற மக்கள்ல ஒருத்தவர் அங்க போற 2 பேரையும் ஸ்டாப் பண்ணுங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட அவங்க தான் பேசிட்டு போனாங்க, அவங்க தான் இவருடைய ரிலேஷன் போல இருக்குன்னு சொல்ல அப்ப கூட ஷென்னியோ வேணா அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க, அவங்கள ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஷென்னியோ அவனுடைய கடைசி நிமிடங்கள் இருக்கான். ஷென்னியோக்கு அவன் அம்மாவுடைய விஷயம் தெரியுது. ஷென்னியோ அம்மா உனக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கான், வீட்டுக்கு போக வேண்டிய டைம் வந்துச்சு வாப்பான்னு சொல்லி கையை காட்டுற மாதிரி இருக்கு. ஷென்னியோ அவங்க அம்மா பார்த்து கை நீட்டி அம்மா ஃபைனலா நீங்க வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இதோ வந்துறேன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே கண்ணை மூடி இறந்துடுறான். இப்படியே ஒரு சேடான எண்டிங்கோட இந்த ஒரு அற்புதமான டிராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. எதுக்கு இன்னமும் வெயிட் பண்றீங்க, போங்க போய் உங்க அம்மாவை ஹக் பண்ணி உங்களுக்காக நான் இருக்கேன்னு உங்களுடைய சின்ன நம்பிக்கையா அவங்களுக்கு கொடுங்க, அதுவே அவங்களுக்கு பெரிய நம்பிக்கையா இருக்கும். இதே உங்க அம்மா தூரத்துல இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு கால் பண்ணியாவது சாப்பிட்டீங்களா, உடம்பு நல்லா இருக்கான்னு உங்க அம்மா மட்டும் இல்ல உங்க அப்பாவையும் விசாரிச்சு பாருங்க. நீங்க கொடுக்குற இந்த சின்ன கேரிங் அவங்க லைஃப்ல ரொம்பவே பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். பேரண்ட்ஸை மதிக்காத எந்த குழந்தைங்களும் அவங்க லைஃப்ல ஒரு பெர்ஃபெக்டான சக்சஸரா ஆகவே முடியாது. எனிஹவ் இந்த ட்ராமா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ so much and see you.